விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சூரம் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. இங்க பாரு வெண்பா, நீ என்னை எவ்வளவு வேணாலும் வெறுத்துக்கோ, என்ன வேணான்னு கூட நீ சொல்ல. கண்டிப்பா நீ என்ன வேணான்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன வேணும்னாலும் ரீசன் இருக்கலாம். அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா நீ என்ன லவ் பண்ற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ என்ன லவ் பண்ணே, நீ லவ் பண்றன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணனா நான் லவ் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ கண்டிப்பா உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வெண்பா. உனக்கா கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும்னு தோணும் ஒரு நாள். அப்ப நீ சொன்னா போதும். ஆனா வெண்பா, ஸ்டார்டிங்ல உன் மேல எனக்கு கோவம் வந்துச்சுதான். அது என்ன கோவம் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. பட் போக போக நமக்கு சிலர் பிடிக்கும்ல. கோவப்படுறவங்க மேல கூட நமக்கு அன்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது. என் ஃபீலிங்ஸை கூட நான் அப்ரோச் பண்ணும்போது நீ அதுக்கு தயாரா இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீயும் உன்னோட ஃபீலிங்ஸை என்கிட்ட சொல்ல வந்த. அப்போ எல்லாம் தலைகீழ போயிடுச்சு. இப்ப கூட எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ்வளவு பொடிமானமா நிக்கிறாங்க. நீயே பார்த்தல, என்கேஜ்மெண்ட்டுக்கு அதை பண்றதுன்னு இதை பண்றதுன்னு. ஆனா ஒரு பிளஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு மைனஸான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்யாணத்துலயே எனக்கு விருப்பம் இல்லை. நான் உன்னை லவ் பண்றதுனால கிடையாது வெண்பா. சீரியஸாவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதுவும் ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அவங்க அத்தை பொண்ணு தானே, ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரலன்னு என்னை பார்த்து கேட்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே அவ கூட ஒன்னா இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. என் அத்தை பொண்ணுங்கிற உணர்வு கூட அவன் மேல எனக்கு இருந்தது கிடையாது. பட் அவ தான் இப்போ என்னமோ நான் தான் வேணும்னு ஒத்த கால நின்று இப்ப கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். சரி ஓகே, இப்படி இந்த கல்யாணம் நடக்காது, அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் லவ் பண்றது உண்மைதான். எனக்கு தெரியும் வெண்பா, காதலை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கவே கூடாதுன்னு. ஏன்னா அன்பு எல்லாருக்கும் உரிமையானது. அது யார்கிட்ட எப்போ வரணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதுபடிதான் வரணும். என்ன பொறுத்தளவில் நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நீ சொல்ல வந்துட்டு ஏன் நீ எதுவுமே பேசாம விலகி போனன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, அன்னைக்கு நீ என்கிட்ட காதல தான் சொல்ல வந்தேன்னு. பொய் மட்டும் சொல்லாத வெண்பா, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, நீ வேணா என்னை ஏத்துக்காம இரு. ஆனா உனக்கு ஒரு பெயினா அது எனக்கும் பெயின் தான். இன்னைக்கு உன் அப்பா அம்மா நீ ஆசிரமத்தில் விட்டுட்டு போனதுனால நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனால் அதையும் தாண்டி உனக்காக அன்பை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு நீ அக்செப்டடா இல்லை. ஓகே வெண்பா, அது உன் விருப்பம். உன்னை ஃபோர்ஸ் பண்ண நான் விரும்பல. உன்னோட கண்ணீரை துடைக்க தான் நான் எப்போதுமே இருப்பேன். உன் கண்ணீருக்கு எப்பவுமே நான் காரணமா இருக்க மாட்டேன் வெண்பா. நீ என்ன லவ் பண்ணாலும் லவ் பண்ணலைனாலும் ஐ லவ் யூ வெண்பா. அதுக்குள்ளேயே தெரியணும். கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரு கிஸ் அடிச்சிருப்பேன். சோ கடவுளே, அடிப்படிப்ப அவ உன்ன அடிச்சிருப்பா. மூஞ்ச பாரு. சாரி, நான் ஏதோ எமோஷ்னல்ல அப்படி நடந்துக்கிட்டேன். என்னையும் அறியாம எமோஷ்னல் வெளியே வந்துருச்சு. ஐ எம் ஸோ சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நம்மளையும் மீறி நம்மளோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவோம், நம்மளோட எமோஷனலையும் வெளிப்படுத்துவோம். இது தெரியாம நிறைய பேர் ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. என்னாஃப், டைரக்டாவே சொல்லுங்க. என்ன தெரியாம வந்துருச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, இருந்தாலும் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் எந்திரிச்சு போய் தூங்கு. எனக்கு தூங்கிக்க தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சரி ஓகே, ரொம்ப நேரம் இங்கே முடிச்சிட்டு இருக்காது என்ன. போய் தூங்கு. பாய். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன வெண்பா நீ எதெல்லாம் வேணா வெறுப்பா நினைக்கிறியோ அதெல்லாம் உன்கிட்ட நீயே இழுத்து வச்சுக்கிற. இல்ல வெண்பா, இது தப்பு. பாரு, நீ அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்திக்கோ, உன்னோட தகுதி வேற, உன்னோட தராதர வேற. இது ரெண்டுத்துக்கும் இவர் கால் தூசிய கூட நீ வரமாட்ட. தயவு செஞ்சு அதை மனசுக்குள்ள வச்சுக்கோ. உன்னையே மீறி நீ உன்னோட எமோஷனலை அவர்கிட்ட வெளிப்படுத்துற. இது தப்பு வெண்பா, தப்பு. சார்,
அன்னைக்கு நீ என் மேல மோதி ஒரு பிரச்சனை பண்ணால் தானே ஆபீஸ்ல. ஆ சார் அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அதில் தப்பு உங்கள் மேலே நான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். என்னைக்கு முடிஞ்சா என்ன? இங்க பாரு, தப்பே பண்ணியிருந்தாலும் நான் தப்பு பண்ணல ஒத்துக்க மாட்டேன் என்ன? ஆமா, என் வீட்டுல உனக்கு என்ன வேலை? இல்லை சார், நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஜனனி மேம் தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ்க்காக என்னை இங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் இங்கே இருக்கேன். ஜனனி மேமோட அம்மா தான் என்னை இங்கே இருக்க சொன்னாங்க. என் தங்கச்சி சொன்னதுக்காக இங்க இருக்கியா இல்ல என் பிள்ளைய பழச்சு போடுறதுக்காக இங்க இருக்கியா? சார் ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க. தப்பா பேசாதீங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன? இங்க பாரு, நீ யாரு என்ன உன் ஸ்டேட்டஸ் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, இங்க இருக்கிற மொத்த சொத்துக்கும் என் பையன் மட்டும்தான் சொந்தக்காரன். அதே மாதிரி என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போய் என் மருமக, இந்த வீட்டு என் மருமக, என் தங்கச்சியோட பொண்ணுதான் மருமக. அவ மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் ஆள போறா. என்ன? தேவையில்லாம என் பையன்கிட்ட சீன் கிரியேட் பண்ணி தேவையில்லாம அவன் மனசுல ஆசையை வளர்த்து விடாது. வந்தமா வேலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். என்ன? நல்ல வசதியான வீட்டு பையன் தானே, வலிச்சு போட்டுலாம் அப்படின்னு மட்டும் என்ன உன் மனசுக்குள்ள இருந்துச்சு, ஆள் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது என்ன? நான் வேற மாதிரி எதையும் செஞ்சுட்டு தான் பேசுவேன், பேசிட்டு போய் தான் செய்ய மாட்டேன். புரியுதா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், ஆம்பளை பையன், சிங்கக்குட்டி. அவனுக்கு தான் எல்லாமே. அவனை வலிச்சு போட்டு ஏதாவது வாங்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான். கிளம்பி போ. சார் நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படி இருந்துட்டு போகிறேன். தயவு செஞ்சு உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி என்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப சொல்லுங்கள். நான் இங்கே இருந்தேன்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்கும். என்னால் இங்கே இருக்க முடியாது சார், நான் கிளம்புறேன். என் தங்கச்சி இருக்க சொன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நீ வளைச்சு போட்ட வேலையில பார்க்க கூடாது. புரியுதா? பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கு பாரு. மைண்ட் இட். இங்க பாரு, எனக்கு என் புள்ளதான் எல்லாமே. புரியுதா? அவனோட வாழ்க்கையில ஏதாவது பிளே பண்ணணும்னு நினைச்சேன்னு வையன், ஆள் அட்ரஸ் இல்லாம அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். கவனமா இருந்துக்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். எப்படி இருந்த என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்களே, என்னால் முடியல. நீங்கள் பேசின இவ்வளோத்தையும் நான் பல்ல கடிச்சு கேட்டது ஜனனியோட அம்மாக்காக மட்டும்தான். அவங்க சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் நான் பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இல்லையா என் உண்மையான குணத்தை காமிச்சிட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். வெண்பா, சார் என்னாச்சுமா? தூங்கலையா நீ? இல்லை சார், தூக்கம் வரல, தூங்கணும். வெண்பா, நான் ஒன்று சொல்கிறேன் வெண்பா. என் மச்சான் பேசுனதை நான் கேட்கத்தான் செஞ்சேன். என்ன? நீ இருக்க வேணாமா? நீ கிளம்பி போ. தேவையில்லாத பிரச்சனை வருமா? என் பொண்டாட்டி சொன்னான் தானே இங்கே இருக்க. நீ வேண்டாம், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போமா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை சார், வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். அவங்க என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். என்கிட்ட யாருமே அப்படி கெஞ்சினது கிடையாது. அவங்க கெஞ்சும் போது எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் சார். அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. அவங்க என்கிட்ட கேட்டதுக்காக நான் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எனக்கு பழகி போன ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்குள்ளெல்லாம் வந்தால் பிச்சைக்காரங்களை பார்க்குற மாதிரி தான் சார் பார்ப்பாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பழகி போனது தான். ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லையே சார். மிடில் கிளாஸாக பிறந்தது என் தப்பா சார்? சொல்லுங்கள். நான் மிடில் கிளாஸ் குடும்பத்துக்குள்ளேயும் சில நல்லவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சார் நீங்களும் ஜனனி மேமோட அம்மாவும். உங்கள் 2 பேர்கிட்ட என்னத்தை நான் பெருசாக பார்த்தேன்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேசின மாதிரி பேச்சுக்கு என்னால் எதிர்த்து பேச முடியல சார். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. பரவாயில்ல சார், நான் இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். இல்லை வேண்பா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? உங்களுக்கு ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க. என் லைஃப்பை பற்றி நானே ஃபீல் பண்ணிக்கிறேன் சார். அடுத்த மனுஷங்க ஃபீல் பண்ணுறத நான் விரும்பவே மாட்டேன். எனக்கு அந்த அனுதபப்படுறதே பிடிக்காது சார். வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரமாவே அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு தந்துடுறேன். உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உனை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுத்து.
ஏதோ பேப்பர் இருக்கு, என்னவா இருக்கும்? எதுக்கு யோசிச்சுக்கிட்டு போய் பாப்போமே. டிவாசா? சித்தி, சித்தி எங்க இருக்கீங்க? வா சித்தி, வா சித்திங்க. வந்துட்டேன்டி. எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு? இங்க வா. என்னது இது? என்னதுடா? டிவாஸ் நோட்டீஸ். குட்டி, அது ஒண்ணும் இல்ல. பேப்பர் கொடு. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. குடு. இல்ல எனக்கு புரியல. நான் தேவையில்லாத வேலை பார்க்கறேனா இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி என்னதான் ஆச்சு? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாரும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு எதுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. இப்போ எதுக்கு இந்த பேப்பர் இங்க இருக்கு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. குட்டி, என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? வாங்க வாங்க, எல்லார்கிட்டயும் தான் கேட்கணும். முக்கியமா நிக்கிறாங்களே, இவங்க கிட்ட தான் கேட்கணும். என்னது இது? இதுக்கு பேர் என்ன? குட்டி, அதிங்க பிரசங்கித்தனமா வேலை பார்க்காத. கூட அந்த பேப்பரை. அது என்னம்மா? இத்தனை வருஷமா தேவைப்படாத ஒண்ணு இப்போ உனக்கு திடீர்னு தேவைப்படுது? எனக்கு புரியல. நான் கொடுக்க மாட்டேன். குட்டி, எதுக்கு அம்மா கிட்ட இப்படி பேசுற? எல்லாரும் அமைதியா இருங்க. நான் பேசதான் செய்வேன். குட்டி ரொம்ப பேசிட்டு இருக்க. குடுடி அந்த பேப்பரை. என்கிட்ட குடு. இல்லம்மா, இந்த நோட்டீஸை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. அப்போ அப்பா இங்க தான் இருக்காரு, அப்படித்தானே? குட்டி அமைதியா இருங்க. நான் பேசுவேன். எல்லாரும் அமைதியா கேட்க மட்டும் தான் செய்யணும். என்ன சொல்லுமா? அப்பா இங்க தான் இருக்காரு அப்போ? இல்ல எனக்கு புரியல. ஒரு 4 நாளாவே எல்லாரும் என்ன குழப்பிட்டு தான் இருக்கீங்க. உதயப்பா என்னன்னா கண்டுபிடிச்சேங்கறாரு, சத்தியனப்பா கண்டுபிடிச்சேங்கறாரு. சரி, ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சாங்கன்னா அப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்துல உன் அம்மா யாரும் ரெண்டு பேருமே என்கிட்ட கேட்டாங்க. அம்மா யாரு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்க. இவ்வளவு தூரம் நீ பண்ணிருக்க. எனக்கு புரியல. என்ன நடக்குதுமா? எனக்கு சத்தியமா புரியலமா. நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்னதான் சொல்ல வர? அப்பா யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். அப்பா இல்லாம நீ இரு, உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொல்லி சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்துட்டேன். சரி, இதே மீறி எங்க அப்பா மேல எனக்கு ஒரு பாசம் வந்திருக்கு அப்படின்ற எண்ணத்துல எங்க அப்பாவை தேடணும்னு நினைக்கும் போது நீ இப்படி பண்ணிருக்க. அப்பா இங்க தான் இருக்காரு. தயவு செஞ்சு அப்பா யாருன்னு சொல்லு. என் அப்பா எங்க தான் இருக்காரு? என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்லுமா. குட்டி, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அந்த பேப்பரை என்கிட்ட கொடு. கொடு. இங்க பாருமா, நான் அதிக பிரசங்கித்தனமா பண்ணல. நான் இப்பதான் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் என்னை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என் வயசுக்குலாம் இதை என் கண்ணால கூட நான் பார்க்க கூடாது. என்ன? ஆனா நீ என்ன பார்க்க வச்சுட்ட. அப்பா என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போகட்டுமா? ஆனா அப்பா எனக்கு வேணும்ல. ஏன் நான் அப்பா கூட இருக்க கூடாதா? சொல்லு. ஒரு பொண்ணுக்கு அப்பா எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் அவர் அப்பா. அதை யாருனாலையும் மாத்த முடியாது. என் அப்பா என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கட்டும். அப்ப எனக்கு எங்க அப்பா பாசம் வேணாம்னு நீ நினைக்கிறியா? உனக்கு தானே ஒரு தப்பு பண்ணாரு, எனக்கு ஒன்னும் ஒரு தப்பு பண்ணலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? குட்டி வேணா குட்டி, ரொம்ப பேசுற. அமைதியா இரு. நீ பேசாம இரு சித்தி. நான் பேசுவேன். நான் பேசுறதுக்கு இப்போ அக்கா எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எனக்கு இப்போ பதில் வேணும். என்னடி உனக்கு இப்போ? என்னன்னு கேக்குறேன். இவ்ளோ பேச்சு பேசுறதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு நான் சொல்லாம இருக்கணும்? அவர் ஒண்ணு எனக்கு துரோகம் பண்ணல, உனக்கு தான் துரோகம் பண்ண நினைச்சாரு. உன்னதான் அழிக்கணும்னு நினைச்சாரு. நீ இந்த உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரு. இந்த உலகத்துக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால தான் உங்க அப்பாவை நான் வெறுக்கிறேன். எனக்கு என் புருஷன் நல்லவன் தான், புரியுதா? என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. எனக்கு அவர் எந்த குறையும் வைக்கல. அவர் பண்ண ஒரே தப்பு ஒண்ணு இந்த பூமிக்கு வர வேணாம்னு நினைச்சது மட்டும்தான். ஆனா உன்னதான் உங்க அப்பா வேணாம்னு சொன்னாரு. உன்னை நான் மீறி பெத்துக்கிட்டேன். அதனாலதான் உன்னை நான் பயந்து பயந்து மறைச்சு வளர்த்தேன் இவ்வளவு வருஷமா. இப்போ உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீ உங்க அப்பா கிட்ட போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை நான் விரும்பவும் மாட்டேன். உனக்கு என்னடி தெரியும்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னனா? உனக்கு முன்னாடி எனக்கு 3 குழந்தை இறந்து போச்சுடி, தெரியுமா? உன்னை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவ்வளவு பேச்சு பேசுற நீ. ஏன் உங்க அப்பா என் மேல வச்சிருக்க பாசம் அதிகம் நினைச்சு கூட நீயா போயிடுவன் கூட எனக்கு பயமா தாண்டி இருக்கு. என்ன வேணாம்னு சொன்னாரு அப்பா? என்னம்மா சொல்ற நீ? அப்ப அப்பாக்கு என்ன பிடிக்காதா? என்ன வேணாம்னு சொன்னாரா? நான் இந்த உலகத்துக்கு வர வேணும்னு அவர் நினைச்சாரா? போய் சொல்லாதம்மா, அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. ஆமாடி, உன்னை வேணாம்னு சொன்னாரு. உண்மை அதுதான். இந்த உலகத்துக்கு நீ வர வேணாம்னு நினைச்சாரு. இது வரைக்கும் என்னோட வழிகளை நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை குட்டி. ஏன்னா என்னோட வழிகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணா நீ சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுவேன் தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லாம நான் அமைதியா இருந்தேன். இப்ப கூட உனக்கு முன்னாடி 3 குழந்தை இறந்து போச்சுன்னு எதுக்கு தெரியுமா சொன்ன? நீ என்ன கேட்ட வார்த்தடி. நாலாவதா உன்னையும் இழக்கிறதுக்கு என் மனசுல தெம்பில்ல. மனசுல தெம்பில்ங்கிறத தாண்டி என்னால அது முடியாது. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை எப்படி நான் தவற விடுவேன்? என்ன இந்த உலகத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னாரா? என்ன வேணாம்னு சொன்னாரா? குட்டி, அத படிக்காத குட்டி. குடி என்கிட்ட. குட்டி. சத்தியன். குடி அந்த பேப்பரை. சத்தியன். அப்போ டாக்டர் சத்தியன். டாக்டர் சத்தியனா என்னோட அப்பா? குட்டி மா சொல்லுமா. அபி சொல்லு அபி. இவரே என்னோட அப்பா. சொல்லு. டாக்டர் சத்தியன் தான் என்னோட அப்பாவா? அம்மா சொல்லுமா. அம்மா சொல்லுமா. ஆமாடி, அவர்தான் உங்க அப்பா. என்ன பண்ண போற நீ?
உன்னை சுத்தி சுத்தி வந்து உன்னை ப்ளேம் பண்ணி உன் மனசுல ஆசையை வளர்த்து இப்போ உன்கிட்ட நல்லா பழகி உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. டாக்டர் சத்யன் தான் உன் அப்பா, அவன் தான் என் புருஷன். போதுமா போதுமா, இவர் தான் உங்க அப்பா. நான் ஒண்ணு, அவர்கிட்ட ஒண்ணு நான் தர மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? அபி குட்டி, எனக்கு யார்கிட்ட பேச பிடிக்கல. எல்லாரும் வெளிய போங்க. ஷர்மி, உன் அக்கா மேல போய் கதவை பூட்டிக்கிட்டா, வா போலாம். ஆமா, டாக்டர் சத்யன் தான் உன் அப்பா. கேட்கின்ற வார்த்தை மௌனத்தில் இடறுகிறார். தனி தனி காயமாரணப்பட தோணுதே. ஹாய் மிஸ்டர் புடி, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? போய் உன்னோட கேபின்ல பார்த்தேன், அங்க நீ இல்ல. சரி, எங்கேயாவது பேஷண்ட்ஸை பார்க்க போயிருப்ப, நீ ஏருக்கு போனேன், அங்கேயும் நீ இல்ல. சும்மா எதார்த்தமா அப்படி உள்ள வரும்போது இங்க உட்காந்துருக்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட நீ பிச்சையா போட்டுட்ட. சரின்ட்டு நானும் வாங்கிட்டேன். சரி, உனக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறதுனால உனக்கு நான் வேலையை போட்டு கொடுத்தேன். வேலையெல்லாம் சரியா பாக்குறியா? என்னடா அது இங்க உட்காந்துருக்க? இயர்ல எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ பாக்கல? என்னதான் ஆனாலும் நீ தான் சீஃப் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அது யாருனாலையும் மாத்த முடியாது. சரியா? உன் வேலையை நீ கரெக்டா பாக்கணும். ஏன் இங்க உட்காந்துருக்க? டேய் சத்யன், என்னாச்சு? எதுக்குடா அழுகுற? நான் ஏதோ உன்னை கோவப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கலடா, சும்மா தான் கேட்டேன். என்னாச்சு? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? எதுக்கு பயமா இருக்கு? இல்ல, நேத்து சகானாவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே நான் உண்மையை சொல்லிட்டேன். அபிக்கு கொஞ்சம் பயத்தை காட்டுறதுக்காக சகானா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அபிக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் சகானாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு. கடைசியில அபி எங்க வீட்டுக்கு வந்துட்டா. எங்க அம்மா தான் அவகிட்ட நிறைய பேசினாங்க. அப்ப அம்மா பேசும்போது அம்மா அவளுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள்ல அவ என்ன முடிவு சொல்லுவான்னு தான் இருக்கு. ஏன் 2 நாள்ல அவங்க என்ன முடிவு சொல்லுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அவ 2 நாள்ல டைம் எடுத்துக்கல, காலையிலே முடிவு சொல்லிட்டா. என்ன முடிவு? டைவர்ஸ் நோட்டீஸ். சத்யன், என்னது இது? அவ ஏன் இப்படி இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதாண்டா பண்ண நீ? இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? உன் புள்ளதான அவ? அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அப்படி நீ என்னதான் சத்யன் பண்ண? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. அவளை லவ் பண்ணதை தாண்டி வேற எந்த தப்புமே பண்ணல. அவளை கல்யாணம் பண்ணதை தாண்டி எந்த தப்புமே பண்ணல. ஒரு புள்ளைய கொடுத்ததை தாண்டி எந்த தப்புமே நான் பண்ணல. என்ன ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறான்னு தெரியல. என்ன ஏன் இப்படி அழ வச்சு பாக்குறான்னு தெரியல. ஒரு காலத்துல நான் அழுத அவனும் கூட சேர்ந்து அழுவா. ஆனா இப்ப நான் அழுகிறேன்.
என் கண்ணை தொடச்சு விட கூட அவன் இல்லை. அவன் எனக்கு வேணாம். ஆனா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து போயிருக்கிறான். இந்த நோட்டீஸ்க்கு என்ன அர்த்தம்? அவனை வேணான்னு முடிவு எடுத்துட்டான்ல, அப்போ இதுபடி என்ன அர்த்தம்? பிள்ளைய அவதான் வச்சுக்கிருவான், என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்றதுக்கு எதிர்த்து நோட்டீஸ் அவன் எனக்கு அனுப்புனா. எனக்கு என் அபி வேணும்னு நினைச்சேன், அது மட்டும்தான் நான் பண்ண தப்பு. இது வரைக்குமே அபிக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் நான் பண்ற தப்பு. அவதான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தா, இல்லன்னு நான் சொல்லல. என் குழந்தை மேல நான் உரிமை கொண்டாடக்கூடாதா? என் குழந்தை நான் அப்பான்னு சொல்றதை நான் ஏத்துக்க கூடாதா? ஏன் என் குழந்தைகிட்ட என்னை பாசம் கட்டி விட மாட்டா? என் குழந்தை நான் அப்பான்னு சொல்றா, ஆனா அவன்கிட்ட என்னால சொல்ல முடியல நான் தான் அவளோட அப்பான்னு. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாலே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு இதை அனுப்பி வச்சிருக்கா? எனக்கு எனக்கு புரியல. உள்ள வரலாமா? குட்டி குட்டி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா அதெல்லாம் இல்லடா. சரி சத்யன் பாஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? சொல்லுடா. என்ன ஏன் நீங்க குட்டின்னு கூப்பிடுறீங்க? ஏன் குட்டின்னு கூப்பிடுறேன் அப்படின்னா புரியல. என் பொண்ணை நான் அப்படி கூப்பிடணும்னு நினைச்சேன், அதனால நான் அப்படி கூப்பிடுறேன். ஓ, உங்க பொண்ணை கூப்பிடணும்னு நினைச்சீங்க, கரெக்டு தான். அப்போ உங்க பொண்ணு மாதிரி தான் என்ன நீங்க நினைச்சீங்களா? ஆமாடா, உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால தான் உன்னை நான் குட்டின்னு கூப்பிட்டேன். என் பொண்ணுக்கு நான் வச்ச நிக் நேம் தான் குட்டி. என் பொண்ணு மாதிரி நீ இருக்கிறதுனால தான் நான் உன்னையே சுற்றி சுற்றி வரேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பாஸ், என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்போ எங்க அப்பாவை எங்கிட்ட தர போறீங்க? கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அமைதியா இருக்காரு. சர்ப்ரைஸ் உங்க அப்பா உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பாரு, ஏப்பா உங்களுக்கு கூட தெரியுமா என் அப்பா யாருன்னு? எனக்குமே தெரியும், அதனால தானே சொல்றேன். நானும் தானே உங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், உன் அப்பா அம்மாவை உங்க கூட நான் சேர்த்து வைப்பேன்னு. உங்க அப்பா அம்மாவை என்னால சேர்த்து வைக்க முடியல, ஆனா உங்க அப்பா உன்னை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொன்னேன்ல, எனக்கு கூட தெரியும். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட சத்தியன் அப்பாவும் கண்டுபிடிச்சு தருவோம் அப்பா யாருன்னு. கரெக்டான டைம்ல உனக்கு கிஃப்டா தருவார் அவரு. அப்படியா? சரியான நேரத்துல கிஃப்ட் தருவாங்களா? சரி தரட்டும். சரி, நீங்க எதுக்கு நீ அப்பான்னு கூப்பிட சொன்னீங்க? இது என்னடா கேள்வி? பிடிச்சிருக்கு கூப்பிட சொல்றோம், அதனாலதான். வேற என்ன? எனக்கு இன்னும் குழந்தை கிடையாது. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்னை அப்பான்னு கூப்பிடும். அவருக்கு குழந்தை இருந்து இல்லாம போயிடுச்சு, அதனால நான் அப்பான்னு கூப்பிட சொன்னோம். சோ அப்பான்ற வேர்ட்ல எவ்வளவு விஷயம் இருக்கு. சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லடா, அதனாலதான் கூப்பிட சொன்னோம். ஏன் சார், அப்பான்ற வார்த்தை அவ்வளோ ஈஸியா போயிடுச்சுடா எல்லாருக்கும்? குட்டி குட்டி, இருங்க பாஸ், பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசிட்டு வரேன். ஏன் சார், உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? சஹானா, என்ன பேசுற நீ? அப்பான்னு தானே கூப்பிடுவ, ஏன் திடீர்னு சாருங்கிற? இல்ல, காரணமா தான். இல்ல, அப்பான்ற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க யாரும் என்னோட எமோஷன்ல விளையாடிக்க மாட்டீங்கல்ல. அப்பான்ற வார்த்தைக்கு தவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் இந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. அப்பான்ற வார்த்தை 3 எழுத்து தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது அப்பா இல்லாதவங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியும், அப்பா இருந்தும் இல்லாதவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில அதை பிரிக்கலாம். சோ நான் அப்பான்னு கூப்பிடும் போது முழு உரிமையோட தான் கூப்பிட்டேன். நான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் அந்த வார்த்தைக்கு யாரு உரிமையானவங்க, யாரு சொந்தக்காரங்கன்னே தெரியாம இப்ப வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டதுக்காக என்னோட எமோஷனல்ல விளையாண்டிங்கல்ல. இங்க பாரு குட்டி, உன்னோட எமோஷன்ல யாருமே விளையாடல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர அதை தெளிவா கேளு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி. தெளிவா கேளு. நான் யார்கிட்ட எந்த கேள்வி கேட்க வரேன்னு யாரும் எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து வர பதில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே என்னோட எமோஷன்ஸ் கூட விளையாடி இருக்கீங்க. உங்க யாருக்குமே அப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, அதோட வேல்யூவும் புரியல. இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணை வச்சு பைத்தியக்காரத்தனமா விளையாட்ட விளையாண்டீங்க. பெரியவங்களா நீங்களா இருந்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணை வச்சு ப்ளேம் பண்ணிட்டீங்களே. உங்க எல்லாருக்கும் இது நல்லா இருக்கா? குட்டி, உண்மைதான், நான் பேசுறது எந்த ஒரு இதுமே கிடையாது. அப்பான்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு அர்த்தம் கூட உங்க யாருக்குமே தெரியல. அதுல ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா கூட நீங்க என்னோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடி இருக்க மாட்டீங்க. அபி, அக்கா, அக்கா கதவை திறக்கா. அபி கதவை திறமா. அபி அபிங்க பாரு, அபி கதவை திற. அக்கா விளையாடாத, கதவை திறக்கா. அக்கா, அக்கா ப்ளீஸ் கதவை திற. ஐயோ கடவுளே, அபி கதவை திற. அபி அபி கதவை திறமா. அபி எதையும் தப்பான முடிவு எடுக்காத, கதவை திறமா. அபி எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாகும், கதவை திற. அபி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நிம்மதியா அழுக கூட கூடாதா? அடியே, நீ இப்ப உள்ள கதை பிடிக்கிட்டு நான் என்ன நினைக்கிறது? ஏன் இப்படி பண்ற? அபி ஏமா அப்படி பண்ற? எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாயிடுமா?
இவ்வளவு நாளா மனசுக்குள்ள இவ்வளவு விஷயத்தையுமா நீ பூட்டி வச்சிருந்த? ஒரு வாரத்தை வெளியே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா மட்டும் எந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது? தயவு செஞ்சு என்ன விடுங்க. அம்மா, சகானா எங்க? தெரியல. நீ மேல வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயுமே பேச பிடிக்கலன்னு எங்க எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டா. நீ என்ன கதவை போய் உள்ள பிடிக்கிட்ட? அதான் நீ இங்க கதவை தட்டணும். ஐயோ கடவுளே, எங்க அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்? நீ வச்சிட்டு வந்த இடத்துல தான் இருக்கும். ஐயோ கடவுளே. என்னோட எமோஷன்ஸ் புரியல. அதை புரிய வைக்கவும் இதுக்கு மேல என்னால முடியாது. நான் என்ன ஆசைப்பட்டேன்? சின்ன வயசுலலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே உனக்கு அப்பா இல்லையா அப்பா இல்லையான்னு கேட்பாங்க. ஏன் மதியானம் சாப்பாடுக்கு அவங்க குழந்தைங்களுக்குலாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதுல நிறைய பேரண்ட்ஸ் அம்மா விட அப்பா தான் வந்து ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் பார்த்து எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா ஏன் எனக்கு வந்து ஊட்டி விடல அப்படின்னு. எங்க அம்மா வருவாங்க, இல்லைன்னு சொல்லல. வேலை பிஸியில என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கடந்து ஏங்கும். ஏன் நம்ம அப்பா மட்டும் நம்ம கிட்ட வரல? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்ம அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கலையா? அம்மா அப்பா பிரிஞ்சதுனால நம்மளை ஏன் கஷ்டப்படுத்திட்டாரு? நமக்கு நம்ம ஒருத்தர் இருக்கோம் அவருக்கு தெரியாதா? அப்படிலாம் ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. எங்க அம்மா என்னதான் என்ன ஃபாரின்ல கொண்டு போய் வளர்த்திருந்தாலும் அங்கேயும் அப்பான்னு ஒருத்தர் உண்டு தானே. அந்த கண்ட்ரில மட்டும் அப்பான்னு யாருமே வச்சு கூடாது ஏதாவது இருக்கா என்ன? எங்க போனாலும் அப்பா அம்மா ஒருத்தர் இருக்கதான் செய்வாங்க. இல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அப்பா ஒருத்தர் இல்லாம போயிடுவாரா? இல்ல அப்பான்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லாம தான் போயிடுமா? ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எல்லாரும் பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, லவ் பண்றீங்க, வீட்ல சொல்றீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பெத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைன்னு ஒண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேர் போற சண்டையில அந்த குழந்தையை ஏன் தண்டிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? சகானா, நீ தேவையில்லாம பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையை நீ கேக்குற? இந்த வயசுல இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாதுராமா. சும்மா நிறுத்துங்க சார். நானும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. கடைசி வரைக்கும் குழந்தையாவே இருந்துட்டு போயிடலாம். அப்பாக்கும் தான் குழந்தை எவ்வளவு வயசானாலும் குழந்தைன்ற மாதிரியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பேச்சு பேசுற மாதிரி தானே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி காட்டுறீங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க யாரும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெரிய பேச்சுல பேசாம இருக்க முடியும்? சகானா, வேணாண்டா. நீ ரொம்ப அதிகமா பேசுற. நீ இவ்வளவு பேச்சு பேச வேண்டாம். ப்ளீஸ் அமைதியா இரு. பெரிய பேச்சு இருக்கட்டும் சார். நான் பேசுறது பெரிய பேச்சாவே இருக்கட்டும். பாக்குறவங்களுக்கும் அதுல இருக்க பெயின் என்னன்னு தெரியும். உங்களை அப்பான்னு கூப்பிடும் போதும் உங்களுக்கு அதோட எமோஷன் என்னன்னு தெரியல. இதை உட்காந்துருக்காரு இவரை அப்பான்னு கூப்பிடும் போதும் அதோட எமோஷன் என்னன்னு இவருக்கும் தெரியல. இதை உட்காந்துருக்காரு மனுஷன். இந்த மனுஷன் நேத்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு தேவையே இல்லாம. அங்க இருக்கவங்க எல்லாருமே அன்பு பாசத்தை எல்லாத்தையும் காமிச்சாங்க. அப்ப கூட என்னோட எமோஷன்ஸ்ல அங்க இருக்கிறவங்களும் விளையாடதான் செஞ்சிருக்காங்க. இத்தனைக்கும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட தனித்தனியா பேசி பழகிருக்கேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தப்ப கூட எனக்கு இந்த அளவுக்கு வலிக்கல. ஆனா எல்லாருமே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே என்னோட எமோஷன்ஸ் கூட விளையாடிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல பார்த்தது ஒருத்தர். அவர் கூட எமோஷன்ஸ்ல விளையாடுவார்னு நான் நினைக்கல. என் மனசு நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன குழந்தை தான். ஆனா பெரிய பெரிய வலியை சுமந்துட்டு இருக்கேன். வாய் விட்டு சொல்ல முடியல. சின்ன குழந்தைக்கு என்ன வலி இருக்கணுமோ வலி கூட இருக்காது. அது இல்ல. ஆனா எனக்கு இருக்கிற வலினா எந்த குழந்தைக்கு இருந்தது கிடையாது. ஏஜ் நம்ம 15 தான். ஆனா நான் சுமக்கிற வலி 50 வயசுக்கு சுமக்கிறவங்களோட வலி. அப்படி நான் என்னதான் பண்ணேன் சொல்லுங்க. குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க எதுக்கு வந்த குட்டி? இங்க பாருமா, குட்டின்ற பேரை கூப்பிடுறதுக்கு உனக்கும் தகுதி கிடையாது. அத உட்கார்ந்திருக்காரே அவருக்கும் தகுதி கிடையாது. அப்படி கூப்பிடாத. என்ன பாக்குறீங்க? நிஜமானதான். என்ன குட்டின்னு கூப்பிடுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தகுதி கிடையாது. அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. என்னதான் சேர்ந்து நீங்க எனக்கு குட்டின்னு செல்ல பேர் வச்சாலும் இப்ப நீங்க அதை கூப்பிடுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு தகுதி கிடையாது. இனிமே அப்படி ஒரு பேர் சொல்லி என்ன கூப்பிடாதீங்க. ஏன்பா, நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க. ஏன்பா, உங்களை அப்பான்னு கூப்பிட்டது ஒரு தப்புனா என்கிட்ட நீங்க உண்மையை மறைச்சீங்க? இல்ல, கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. இனிமே அந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்க நான் விரும்பவே இல்லை. அது எனக்கு பிடிக்கல. கூப்பிடாதீங்க அப்படி. என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட அப்பா நீங்க தானே எனக்கு தெரியும் போது நான் சுத்தமா உடைஞ்சு போயிட்டேன். எத்தனை டைம் உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டேன். ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. அந்த பைத்தியக்காரி தான் மறைச்சா.
இல்ல குட்டி, அப்படிலாம் இல்ல குட்டி. நான் யாரும் அப்படி நினைக்கல. போதும்பா, வேணான்னு சொன்னீங்களாமே, நான் உங்களுக்கு வேணான்னு சொன்னீங்களாமே, இந்த உலகத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களாமே, ஆ? நான் வரக்கூடாதுன்னு நினைச்சா என்னையா உருவாக்குனீங்க சொல்லுங்க. ஐயோ இல்ல குட்டி, இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல குட்டி. இல்ல குட்டி, நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. உண்மை என்னன்னு தெரியாம பேசுற குட்டி. அமைதியாயிருடா. நான் கரெக்டா தான் பேசுறேன். ஏன்பா நான் வேணான்னு நீ நினைச்சிருந்தேன்னா அம்மா வயித்துல இருக்கும் போதே என்ன கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் என்ன கொல்லல? என்ன பெத்து வளர்த்து இவ்வளவு வயசு வரைக்கும் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய வழி எனக்கு கொடுக்கவா? என்ன நீ அப்பவே கொண்டு வந்திருக்கலாம். என்ன ஏன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க? ஏன்பா என்ன வெளியே வர வச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டா கொடுத்தீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வியை நான் அவகிட்ட 1000 தடவை கேட்டுட்டேன். அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. எதுக்குமே அவ எனக்கு பதில் சொல்லல. நீங்களாவது சொல்லுங்கப்பா. எனக்கு எவ்வளவு கேள்வி இருக்கு தெரியுமா? எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. நான் எனக்கு இவ்வளவு தூரம் அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா நல்லவரா, அப்பா அம்மா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா நமக்கு நல்லவர் வேணும் வேணும்னு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து நிக்கிறேன். இவ்வளவு தூரம் எனக்கு அப்பா வேணும், அப்பா வேணும் நான் வளர்ந்து நின்று இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க, அது சொல்லுப்பா. ஏன் பண்ண வேணாம்னு நினைச்சீங்க? அப்ப உங்களுக்கு குட்டி மேல பாசம் இல்லையா? ஏன் இந்த உலகத்துக்கு நான் வர வேணாம் நீங்க நினைச்சீங்கப்பா? அப்ப நான் வேணாமாப்பா? சொல்லுப்பா, நான் உனக்கு வேணாமா? சொல்லுப்பா. உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வில் வீணா. தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு, போதும் போதும். அப்புறம் ஏப்பா பொண்ணு பாசத்தை என்கிட்ட தேடினீங்க? அப்போ உங்களுக்கு உங்க பொண்ணு வேணாம், உங்க பொண்ணு மாதிரி இருக்கிற நான் மட்டும் உங்களுக்கு வேணும். என்னப்பா இது என்னப்பா நியாயம்? நியாயத்தை எங்கப்பா எடுத்துக்குவாங்க? சொல்லுங்கப்பா. சரி, நான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்ல எனக்கு தெரியாது இல்ல. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏப்ப சொல்லாம இருந்தீங்க? நான் உங்க பொண்ணுன்னு ஏன் சொல்லாம இருந்தீங்க? நீங்க தான் என் அப்பான்னு ஏன் சொல்லாம இருந்தீங்க? அன்னைக்கு அந்த வாட்சி உங்க கையில நான் கட்டி விட்டேன்ல, அதுல என்னுடைய எமோஷன்ஸை எவ்வளவு சொன்னேன் உங்ககிட்ட. என் அப்பாவை நான் எப்ப பாப்பேன்? அவர் பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒவ்வொரு நொடி மாதிரி போகுதுன்னு சொன்னேன்ல. நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்? யாருமே என்னுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கல. ஏன்ப்பா உங்களோட இது தடுத்துருச்சு? ஏன்ப்பா சொல்லல என்கிட்ட? ஏன் சொல்லல? பதில் சொல்லு. குட்டி, இல்ல இல்ல, நான் சொல்லல. சத்யன், இல்ல நான் சொல்லல, நான் சொல்லல. இல்ல இல்ல குட்டி, நீ அப்பான்னு கூப்பிடாத, என்ன அப்பான்னு கூப்பிடாத குட்டி, வேணாம் அப்பான்னு கூப்பிடாத. அப்பா, அப்ப உண்மையாலுமே நான் வேணாம்னு நினைச்சீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. ஆமா நினைச்ச, நீ வேணான்னு நினைச்ச. அப்படிதானே உங்க அம்மா சொல்றா? ஆமா, நீ அப்படித்தானே சொல்லிட்ட. ஆமா, நான் நினைச்சேன் நீ எனக்கு வேணான்னு. ஆமா, நான் நினைச்சேன். அம்மாவை புரிஞ்சுக்காம பேசுறேன்னு நினைச்சேன். நீ அம்மாவை புரிஞ்சுக்கல. ஆமா, நான் நினைச்சேன் நீ எனக்கு வேணான்னு நான் நினைச்சேன். உங்க அம்மா சொல்லும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு எமோஷன் ஆகல. ஆனா நீயும் நான் அப்பா தெரியறதுக்கு முன்னாடியே என் கூட பழகிட்டு நான் அப்படிதான் சொல்லிருப்பேன். என்கிட்ட வந்து கேட்டு பார்த்தியா? அப்பவே உன் அப்பா செத்துட்டா. உனக்கு அப்பா தேவையில்ல, உன் அம்மாவுக்கு புருஷன் தேவையில்ல, எனக்கு யாருமே தேவையில்லை. இந்த உலகத்துக்கு என்ன தேவையில்லை, நான் போறேன். எனக்கு யாருமே வேணாம். அப்பா அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்டா. அப்பா வந்து கேள்வி கேட்டேன். அப்படி இல்லப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. அப்படி பேசாதீங்க அப்பா. இல்ல, அப்பாக்கு நீ வேணாம், உனக்கு அப்பா வேணாம்.
உன் அம்மாவுக்கு நான் வேணாம், யாருக்குமே நான் வேணாம். நான் போறேன். என் அப்பான்னு கூப்பிடாத. அப்பாவை உடைச்சிட்டு நீ. அப்பாக்கு நீ வேணாம், அப்பாக்கு நீ வேணாம். சத்யன், சத்யன், ஐயோ சத்யன், சகனா. சத்யன், சத்யன், குட்டி குட்டி. ஆயமே வாழ்க்கையா என் பிழை இல்லையே. போதுமே ஏக்கம் உயிரே என்னை. குட்டி சத்யன், 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 குட்டி சத்யன், எந்திரி எந்திரிடா, எந்திரா குட்டி, எழுப்புடா சத்யன். குட்டி குட்டி, அப்பாவை எழுப்பு குட்டி, குட்டி எந்திரி. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உன்னிழல் சாயற, ஏழு சன்மோ இனி உன் உசுருல தினம் கலக்கணும். சத்யன், சத்யன். அபி, கையை எடுங்க அபி. தயவு செஞ்சு கையை எடுத்துட்டு வெளியே போங்க. மேல கை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். வெளியே போங்க அபி. இல்ல சத்யன், குட்டி. அவங்கள பாத்துக்க எங்களுக்கு தெரியும். இது என்னோட ஹாஸ்பிட்டல். தயவு செய்து வெளியே போங்க. மகதி, அருண், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. இம்மீடியட்டா எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். அருண், வைட்டல் செக் பண்ண அருண். வைட்டல் நார்மலா தான் இருக்கு. இன்ஜெக்ஷன் டோஸ் மட்டும் கம்மியா செய்யுது. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களை எப்படியாவது காப்பாத்திடுவோம். சகானாக்கு தான் கொஞ்சம் ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு. ஐவில் இன்ஜெக்ஷன் ஏத்தரும். விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதே. விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதே. என்ன சூரியா? தெரியல. மகதி அருணுல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தா தான் தெரியும். உதயா, அபிமாம பார்க்க கஷ்டமா இருக்கு உதயா. 15 வருஷம் சத்யனுக்கும் சகானுக்கும் தண்டனை கொடுத்தாங்கல்ல, அனுபவிக்கட்டும். நீ இப்படி பேசாத உதயா. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட பெயின் தெரியும். உன் வாயை மூடிட்டு பேசாம இரு. கண்கள் திறக்கும் எந்தன் மனமே, எங்க நீ தூங்கிக் கிடந்தாய். காதல் துளிர்க்கும் இந்த நொடியே, எங்க நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக, உடலோர் கூட இவன் முன்னே வாட, இருந்தாங்கே நானும் சாக. உயிரே நீ மீண்டும் இனிவாயா நாம் கேட்கின்றேன், தவறே உணர்ந்தேனே நீ இன்றே நான் உதிர்கின்றேன்.